இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து தலைவர் ஜே.என். ரகுராமன் அவர்கள் இயற்கை எய்தினார். அன்னாரது மறைவிற்கு திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைமை சங்கத்தில் பேரவை பொதுச் செயலாளர் ஆவடையப்பன் தலைமையில் பேரவை மூத்த துணைத் தலைவர் வேலுச்சாமி, பேரவை துணைத் தலைவர் கணபதி என்ற கண்ணன், தலைவர் முருகராஜன், பொதுச் செயலாளர் மகராஜன், பொருளாளர் ஜெயபிரகாஷ், துணைத் தலைவர் எஸ்.பி. செல்வம், ஓய்வு பெற்றோர் நலச்சங்க பொதுச் செயலாளர் மாரியப்பன், கலைமணி, தணிகை அரசு, மாணிக்கவாசகம், சபரிராஜன், ராஜ், செண்பகம், செண்பகராமன், ராமநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு ரகுராமன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அருமை சகோதரர் ரகுராமன் அவர்கள் விழுப்புரத்திலே தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் என்று அன்றைக்கு பெயரிட்டு நடைபெற்ற போக்குவரத்து கழகத்தில் ஐஎன்டிசியினுடைய தலைவராக பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றி வந்தார். அவருடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே சட்டப்படியாக செல்ல வேண்டும் என்று சட்ட புத்தகத்தை கையிலே வைத்து கொண்டே இருப்பார். யார் என்ன கேள்வி கேட்டாலும் சட்ட ரீதியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சிந்தனையாளர் அருமை சகோதரர் ரகுராமன் அவர்கள் இங்கே வந்து நம்முடைய சங்கத்திலே ஒரு 3 நாள் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய குலதெய்வம் நம்முடைய நெல்லை மாவட்டத்திலே இருக்கிறது. அருமை சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் 3 நாட்கள் அவரோடு இருந்து அவரை கவனித்து கொண்டார். அதிலே ரொம்ப நமது சங்கத்தின் மேலே ரொம்ப பாசமுடையவராக இருந்தார். அவரை சண்முகவேல் என்ற நம்மை விட்டு மறைந்த வள்ளியூர் தலைவர் அவரை அழைத்து சென்று அவருடைய குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூட்டி சென்று அவரை திறம்பட உபசரித்தார். ஆகவே நெல்லை போக்குவரத்து கழகத்தில் அவருக்கு தனியான ஈடுபாடு உண்டு. அவருக்கு 3 ஆண் குழந்தைகள், 3 பேருமே நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆக ரகுராமன் அவர்கள் இறந்தது ஐஎன்டிசிக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்பொழுது வயது முதிர்ந்த காரணம் ஒன்று, உடல்நலம் இல்லாமல் இருந்த காரணம் இருந்தாலும் கூட அவர் சென்னையிலே நடைபெறுகின்ற பேரவை கூட்டங்களுக்கெல்லாம் சென்று தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார். ஐயாரிடம் பேசுகிற பொழுது சட்ட ரீதியாகவே தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார். ஆக ரகுராமன் எண்ணக்கூடிய அருமை சகோதரர் ரகுராமன் முன்னை விட்டு மறைந்தாலும் கூட ஒவ்வொரு ஐஎன்டிசி தொழிலாளர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் நீங்காத இடம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நெல்லை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரது குடும்பம் உள்ள அனைவருக்கும் ஆறுதலை கூறிக்கொள்கிறோம்.